வணக்கம். இந்த சமூக ஊடகம் வழியா இப்போ நிறைய பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னால், இந்த இப்போ தாவேக அரசு அஹ், போக்குவரத்து துறையில் நடத்துனர் பணிக்கு வட இந்தியர்களை அஹ், வட இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஆனால் அது எவ்வளோ பெரிய முற்றிலும் பொய்யான செய்தி அப்படிங்கிறது இப்போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. இது திமுக அரசு இந்த பணி ஒப்பந்தத்தை யூபி கவர்மெண்டோட யூபி அரசோட ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படியே அந்த செய்தியை மடைமாற்றி இந்த தாவேக அரசு வட இந்தியர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பொய் செய்தி பரப்புகிறாங்க. இது இன்றைக்கி நேற்று கிடையாது. இவங்க காலங்காலமாகவே பொய் செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டுற ஒரு கட்சி தான் திமுக. அதில் ஒரு சில இப்போ சமூக ஊடகம் இருக்குது. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிவி நிகழ்ச்சி இல்லைன்னா பத்திரிகை அந்த வாயிலாக தான் இதெல்லாம் வரும். அப்படி ஒரு சமயத்தில் யார் அடுத்த முதல்வருக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க. அப்போ மதுரை தினகரன் ஆஃபீஸில் தினகரன் எப்படி வெளியிட்டாங்கன்னா, அவன் தயாநிதி மாறன் தான் அடுத்த முதல்வர் தகுதி உள்ள ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்ட உடனே இவங்களுக்கு தாங்க முடியல. அப்படியே அந்த மதுரை தினகரன் ஆஃபீஸை தீ வச்சு கொளுத்துனாங்க. அப்போ ஒரு செய்தியாளர் கலைஞர்கிட்ட கலைஞர் கருணாநிதிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்தது உங்கள் கட்சிக்காரங்க தான் இது செஞ்சுருக்காங்க அப்படி இதை அப்படி ஒரு கேள்வி வைப்பார். அப்போ அவர் கலைஞர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நீ தாண்டா கொலைகாரன், நீ தாண்டா கொன்ன, நீ தாண்டா கொலைகாரன் அப்படிம்பார். அது மாதிரி இவங்க அப்படியே அந்த செய்தியை முற்றிலுமாக மடைமாற்றி விடுறதுக்கான வேலையை அன்னைக்கிலேருந்து இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. இப்போவும் என்ன அப்படின்னு சொன்னால், நான் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் நீங்கள் கிடையாது. அவங்க அப்பா முதல்வர், அதுக்கப்புறம் அவர் மகன் முதல்வர், அதுக்கப்புறம் அவங்க இந்த மகன் முதல்வர், அதுக்கப்புறம் அவருடைய பேரன் முதல்வர். இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம்